ஸோ எடுத்தோடனே ஹெவி வெயிட்ஸ் போடுறது இதுதான் மெயின் திங் நம்மளுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு முக்கியமான ரீசனு. ஸோ அந்த மாதிரி இன்ஜுரி ஆகாமல் போகணும்னா ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் ரொம்ப பேசிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எல்லோரும் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம ஹெல்த்தி ஆகணும், ஆக்டிவ் ஆகணும் இந்த மாதிரி நினச்சிட்டு. பட் ஆனால் அதுக்கு மெயின் சோர்ஸே நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷன் இல்லாமல் வெறும் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ரிசல்ட் வராது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற மோட்டிவேஷனில் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரிசல்ட்டே வரல அப்படின்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இதனால் நம்மளுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை எடுத்து வச்சு உட்காந்துப்பாங்க. ஃபஸ்ட் டே ஆஃப் ஜிம் போகிறோம், அங்கே போனோடனே ஜிம்மில் வந்து சப்ளிமெண்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா இதை எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அதெல்லாம் சொல்லுவாங்க. ரீசன் என்னென்னா தே நீட் டு அந்த ஜிம்மை ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் செல் பண்ணி ஆகணும். பட் உங்களுக்கு அது தேவையா இல்லையாங்கிறது எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பாட்டிலேருந்து ப்ரோட்டீன் எடுக்க பார்க்கணும். உங்களால் சாப்பாட்டிலேருந்து எடுக்க முடியல, இப்போ ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 100 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு வேணும் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டால் 100 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் உங்களால் ஃபுட்லேருந்து எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். அது எடுக்க முடியலையா, அப்போ எவ்வளோ பத்தலை அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த பத்தாத அளவுக்கு நீங்கள் ப்ரோட்டீன் பவுடரில் எடுத்துக்கலாம். பாடி பில்டிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹெல்த். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு ஃபிட்னஸ் தேவை. பாடி பில்டிங்கிறது ஒரு ஸ்போர்ட். அந்த ஸ்போர்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த எஃபர்ட்டை அவங்க கொடுக்குறாங்க. அது எல்லாராலையும் கொடுக்க முடியாது. அண்ட் அவங்களோட ஃபுல் லைஃபே அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்போர்ட்டில் கொண்டு போவாங்க. ஏன்னா மெயின் திங் அந்த ஸ்போர்ட்டில் போகணும், நீங்கள் மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் தமிழ்நாடுலாம் ஆகணும்னா ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தாகணும். ஸோ அதில் வந்து இது வரைக்குமே பாடி பில்டிங்கில் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாரும். ஒர்க் அவுட்டில் எனக்கு வந்து இப்போ தொப்பை இருக்குன்னா அந்த பெல்லி ஃபேட்டை மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணிட்டு நல்லா சிக்கன்னு சிம்ரட் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்ட்டு பசங்களோ பொண்ணுங்களோ ஆசைப்படுறாங்கன்னா அதுக்கு மட்டும் தனியாக செப்பரேட்டான ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே இருக்கா? ஃபேட் பொறுத்த வரைக்கும் நம்ம பாடியில் ஓவராலாக தான் ரெடியூஸ் ஆகும். நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்டொமக் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுறோம், ஆப் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆப் ஒர்க் அவுட் நிறையா இருக்குது. ஸோ அது மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன்னா நம்மளுக்கு பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆகணும். பட் ஆனால் அது ரெடியூஸ் ஆகிறது எப்படி ரெடியூஸ் ஆகும்னா ஓவராலாக நம்ம பாடியில் என்னெல்லாம் ஃபேட் இருக்கோ அதில் லாஸ்ட்டாக நம்மளுக்கு எப்படி எங்கே ஃபேட் இப்போ டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிருக்கோ அங்கே தான் ஃபஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அண்ட் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி ஸ்பாட் ரிடக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். Q7 நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம பசங்க எல்லாருமே ரொம்ப பெரிய லெவலில் மெனக்கெடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஃபிசிக்கலி அந்த ஒரு பாடி ஃபிட்னஸ்க்காக ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதுவே அந்த ஒரு அழகுக்கும் சரி ஒரு ஆரோக்கியத்துக்கும் சரி ஒர்க் அவுட் பண்ணுறது ஓகே தான். ஆனால் அதுவே ஆபத்தான ஒரு விஷயத்தில் கொண்டு போய் முடியுது அப்படின்னா இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த ஒர்க் அவுட்டில் எந்தெந்த மாதிரியான ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன, ஆன்லைன் ஆஃப்லைன் இந்த மாதிரி 2 விதமான எக்ஸசைஸில் எந்தெந்த மாதிரியான ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதாவது நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக மிஸ்டர் அமுதன் பப்லோ இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலாக டைரெக்டாக ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு ஒரு ட்ரெயினராக இருந்திருக்காரு. தென் ஒரு டைரெக்டாக ஒரு ஜிம்மில் நம்ம போனோம் அப்படின்னா எந்த மாதிரியான ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைனில் எந்த மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒர்க் அவுட் எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து அதிகப்படியாக உடம்பு ரொம்ப பிசிக்கலி ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரியுமான்னு கேட்டால் அந்த நாலேஜ் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் ரூல் இதுதான் அப்படின்னா எதெல்லாம் சொல்வீங்க? ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக் ரூல் எல்லாருமே மிஸ் பண்ணுற விஷயம் அதுதான். என்னென்னா நம்ம வந்து ரொம்ப லோ லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். யாருமே அதை பண்ணுறது கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி ஒருத்தவங்க ஜிம் போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த ஜிம்மில் அந்த ஜிம் மாஸ்டரை பார்த்து தான் போவாங்க. அவங்க வந்து மிஸ்டர் இந்தியாவோ இல்லை மிஸ்டர் தமிழ்நாடோ ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் போயிட்டு வந்தவங்களா இருக்கும். ஸோ அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் ஜிம்முக்கே போவாங்க. ஸோ எடுத்தோடனே ஹெவி வெயிட்ஸ் போடுறது இதுதான் மெயின் திங் நம்மளுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு முக்கியமான ரீசனு. ஸோ அந்த மாதிரி இன்ஜுரி ஆகாமல் போகணும்னா ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் ரொம்ப பேசிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எல்லோரும் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்தில் ஒர்க் அவுட் மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஓவரால் நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ இப்போ ஒர்க் அவுட் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு கோலுக்காக தான் பண்ணுவோம். ஒன்றா மசில் பில்ட் பண்ணணும், இல்லை ஃபேட் லாஸ் பண்ணணும், நம்ம ஹெல்த்தி ஆகணும், ஆக்டிவ் ஆகணும் இந்த மாதிரி நினச்சிட்டு. பட் ஆனால் அதுக்கு மெயின் சோர்ஸே நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷன் இல்லாமல் வெறும் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ரிசல்ட் வராது.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற மோட்டிவேஷனில் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரிசல்ட்டே வரல அப்படின்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இதனால் நம்மளுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை எடுத்து வச்சு உட்காந்துப்பாங்க. பட் அந்த ஹெல்த்தை நோக்கி போகிறோம் அப்படின்னால் இது எல்லாமே பிளேஸ் அ மேஜர் ரோல். நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே நம்ம கொடுத்தாகணும். ஜஸ்ட் ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் அதனால் நான் ஹெல்த்தியாகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ இந்த சேஞ்சஸ் தான் அவங்க மெயினாக பண்ண வேண்டியது. ஓகே, இப்போ நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது அப்படின்னா நிறைய சப்ளிமெண்ட்ரிஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதில் அந்த ப்ரோட்டீன் பவுட்ரு வந்து சிலர் சொல்கிறாங்க அது கெமிக்கல் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டில் அவங்க அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் எடுத்துக்கலாங்களா? ப்ரோட்டீன் பவுடரை பொறுத்த வரைக்கும் அது நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று வீகன் இருக்குது. வீகன் டைப்லலாம் வந்து சோயாலேருந்து எடுக்கிற ப்ரோட்டீன் பவுடர். இது இல்லாமல் மில்க் பேஸ்டு இருக்குது. அதுதான் வே ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி வே ப்ரோட்டீன் தான் நிறைய பேர் எடுக்கிறது. ஸோ சப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ளிமெண்ட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் தேவைப்பட்டால் இப்போ நம்ம இப்போ தான் ஜிம் ஜாயின் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜிம் போகிறோம். அங்கே போனோன்னே ஜிம்மில் வந்து சப்ளிமெண்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா இதை எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அதெல்லாம் சொல்லுவாங்க. ரீசன் என்னென்னா தே நீட் டு அந்த ஜிம்மை ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் செல் பண்ணி ஆகணும். பட் உங்களுக்கு அது தேவையா இல்லையாங்கிறது எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பாட்டிலேருந்து ப்ரோட்டீன் எடுக்க பார்க்கணும். உங்களால் சாப்பாட்டிலேருந்து எடுக்க முடியல. இப்போ ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 100 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு வேணும் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டால் 100 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் உங்களால் ஃபுட்லேருந்து எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். அது எடுக்க முடியலையா அப்போ எவ்வளோ பத்தலை அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த பத்தாத அளவுக்கு நீங்கள் ப்ரோட்டீன் பவுடரில் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரோட்டீன் பவுடர் இஸ் நாட் ஃபுட். நம்ம ஃபுட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கக்கூடாது. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் ஐட்டம் அப்படியே தவிர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம இதிலே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது எப்போ போகலான்னா நம்மளுக்கு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் ஐட்டமே அவைலபிள் இல்லை, வேறு வழியே இல்லை. நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும், ஏன்னா ப்ரோட்டீன் நம்மளுக்கு தேவை. அப்போ நம்ம அந்த மாதிரி போகலாம். பட் மெயின் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபுட்டு தான். ஏன்னா அதில் தான் மற்ற நியூட்ரிஷன்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் ப்ரோட்டீன் மட்டும் கிடைக்காது. ஆனால் ப்ரோட்டீன் பவுடர் பண்ணால் வெறும் ப்ரோட்டீன் மட்டும் கிடைக்கும். ஸோ அதை நம்ம பார்த்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிறோன்னா நம்ம ஹெல்த்தியாக தான் இருப்போம். எப்போ அதிகமாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம ஹெல்த் கிடைக்கும். அது வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ இந்த ஃபிட்னஸ்க்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உயிரை கொடுக்குற அளவுக்கு கூட இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் ஆர்வக்கோளரோட சுற்றுறாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஜிம் ஒர்க் அவுட் பண்ணி பக்காவாக அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சரை. ஆனால் திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் கூட பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் மணின்னு ஒருத்தர் வந்துட்டு ஒரு மிஸ்டர் சென்னைங்கிற ஒரு இதில் கேட்டகரியில் கூட அவர் வின் பண்ணியிருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னது இவ்வளோ பிசிக்கலி ஃபிட்டாக இருந்து எப்படி இறந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணும்போது உயிர் போற அளவுக்கு கூட இதுல வந்துட்டு ரிஸ்க் இருக்கா? ஆக்சுவலி ஃபிட்னஸில் அப்படி கிடையாது. அண்ட் மீஞ்சூர் மணி அவர் வந்து மிஸ்டர் இந்தியா. பட் ஆனால் பாடி பில்டிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹெல்த். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு ஃபிட்னஸ் தேவை. பாடி பில்டிங்கிறது ஒரு ஸ்போர்ட். அந்த ஸ்போர்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த எஃபர்ட்டை அவங்க கொடுக்குறாங்க. அது எல்லாராலையும் கொடுக்க முடியாது. அண்ட் அவங்களோட ஃபுல் லைஃபே அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்போர்ட்டில் கொண்டு போவாங்க. ஏன்னா மெயின் திங் அந்த ஸ்போர்ட்டில் போகணும், நீங்கள் மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் தமிழ்நாடுலாம் ஆகணும்னா ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தாகணும். ஸோ அதில் வந்து இது வரைக்குமே பாடி பில்டிங்கில் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. ஈவன் அர்னால்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செலிப்ரிட்டின்னு பார்த்தா அர்னால்டு. ஸோ அவரும் ஸ்டெராய்டு எடுத்து தான் காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டார். பட் அதை எவ்வளோ எடுக்கணும், எந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும், அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது ஜஸ்ட்டு ஒரு ஊசியில் ஏற்றிக்கிட்டு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதை நல்லா படித்து தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம ஸ்டெராய்டு எடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா காம்படிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அவங்க ஒரு காம்படிஷனில் வின் பண்ணிட்டாங்க, மிஸ்டர் தமிழ்நாடுவோ இல்லை மிஸ்டர் இந்தியாவோ ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது அதுலேயே அடுத்தடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அவங்க திரும்பவும் அந்த டைட்டில் ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா ஓவர் டோஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஓவர் டோஸில் தான் அவங்களுக்கு பிரச்சனை அதிகமாகவே போகிறது. ஸோ ஏன்னா நான் கரெக்டாக எடுத்துக்கிட்டு அதை எடுத்தாலே நம்மளுக்கு ஒரு சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும், நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. பட் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துகிட்டு அதை நம்ம விட்டுட்டோம், அதை நம்ம ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம் ஹெல்த்தியாக அப்படிங்கும்போது நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். பட் அந்த மாதிரி பண்ணாமல் ஓவர் டோசேஜ் போகும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும். அண்ட் பாடி பில்டிங் நீங்கள் எந்த ஒரு பாடி பில்டர்ஸை பார்த்தாலுமே they are not healthy. Health is different from body building. அவங்க வந்து ஏஸ்தட்டிக் அந்த அப்பியரன்ஸ் இருந்தால் தான் அந்த காம்படிஷனில் வின் பண்ண முடியும். நார்மலாக யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறோம், ஒரு ஒர்க்கில் இருக்கோம், நம்ம அந்த மாதிரி பாடி பில்டிங் பண்ணணும்னா அது ஆக்சுவலி பாசிபிள் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு அரௌண்ட்
6 to 8 hours வரைக்கும் ஒர்க் அவுட்டே பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் எடுத்துப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்மளால் மசில் கெயின் கொண்டு வர முடியாது நேச்சுரலாக. நேச்சுரல் மசில் கெயின்னா நீங்கள் அத்லெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து நேச்சுரலாக கெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஸ்டெராய்டெலாம் எடுத்தாங்கன்னா கேம்லேயே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இந்த ரீசனால தான் இவங்க பார்க்கும்போது இவங்க தான் ஒரு ஃபிட்டஸ்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அது ஹெல்த்தி கிடையாது. ஹெல்த்தி அப்படின்னா நேச்சுரலாக நம்ம கொண்டு போகணும். நம்மளுக்கு எந்த லெவலுக்கு மசில் கெயின் ஆகுதோ அதுதான் நேச்சுரல். அதுக்கு மேலே என்ஹான்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம் ஆர்டிஃபிஷியல் தான். அந்த ஆர்டிஃபிஷியலை ஓவர் டோஸ் ஆகும்போது அது ப்ராப்ளமாக கண்டிப்பாக ஆகும். ஸோ இது வந்து ஒருத்தர் ஃபிட்னஸுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நிறைய பேருக்கு இந்த தாட் கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தவங்க ஜிம் போகிறாங்க அப்படின்னாலே பாடி பில்டர்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி போனவங்க தான் அதிக பேர். கண்டிப்பாக. ஆனால் எல்லாராலையும் அந்த மாதிரி ஆக முடியாதுங்கிற தாட்லாம். ஏன்னா உள்ளே போனோன்னே அங்கே ஒரு ஜிம் வச்சுருக்கிறவனும் ஏதோ அவர் ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணியிருப்பார், அதில் ஜெயிச்சிருப்பார், ஸோ அதனால் ஜிம் வச்சுருப்பாரு. சரி இவர்கிட்ட போனால் நம்ம காம்படிஷன் அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. எல்லாருக்குமே அவங்க ஸ்டெராய்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதில் என்ன நடக்கும்னா நிறைய பேருக்கு ஸ்டெராய்டை பற்றின ஃபுல் நாலேஜ் கிடையாது. ட்ரெயினர்ஸ் சொல்கிறேன். ஓகே. ஸோ ட்ரெயினர்ஸுக்கு ஃபுல் நாலேஜ் கிடையாது. இதுக்கு தனியாக ஒரு சர்டிஃபிகேஷனே இருக்குது. எப்படி ஸ்டெராய்டு எடுத்துக்கணும், என்ன காம்பினேஷனில் எடுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா மெடிசன் பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் நிறைய இருக்குது. அதில் சில காம்பினேஷன் வந்து டெட்லியாக கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம எடுக்கணும், கரெக்ட் டோசேஜ் எடுக்கணும், அந்த எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டில் எடுக்கணும், அண்ட் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டில் திரும்பவும் ஃப்ளஷ் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியறது கிடையாது. சில ஜிம்மில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி, ஏன்னா அவங்க ரிசல்ட் காட்டணும். ரிசல்ட் காட்டினா தான் தொடர்ந்து ஒரு 4-5 பேர் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணுவாங்க. ரிசல்ட் காட்டுறதுக்கு அவங்களுக்கு வேறு வழி தெரியலை. ஏன்னா அவங்க அது மாதிரி தான் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அதே வழியை இங்கேயும் கொண்டு வருவாங்க. அண்டு சேம் ஒரு சைஸ் ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் எவ்ரி ஒன் அப்படிங்கிற பேசிஸில் தான் இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்சஸ் கொடுக்கணும். அது சேஞ்சஸ் கொடுக்காததால் ப்ராப்ளம்ஸ் ஆகுது. ஸோ ஒரு ஃபிட்னஸ்ன்னு போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனால் இன்னும் பெட்டராக அவங்க ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். ஏன்னா வெயிட் லாஸுக்குன்னு போகிறவங்க எல்லாருமே நிறைய பேர் வெயிட் லாஸ் நடக்கலை, ஒரு மாதம் ட்ரை பண்ணுவாங்க. பண்ணிட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணலை, என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அடுத்தது அவங்க சப்ளிமெண்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு அப்பயும் எனக்கு வெயிட் லாஸ் நடக்கலை, மசில் கெயின் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அடுத்தது அவங்க ஸ்டெராய்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் அடுத்தடுத்த ப்ராசஸ் அப்படின்ட்டு அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோவில் போயிடும். ஸோ தட் இஸ் நாட், நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு போவோம். ஓகே. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசிக்கலி ஃபிட்டாக இருந்தால் எல்லாமே ஃபிட்டு. இதுதான் மனுஷனுடைய ஒரு தாரக மந்திரம். அப்போது இன்டர்னல் ஃபிட்னஸ், எக்ஸ்டர்னல் ஃபிட்னஸ், இதுக்கு வந்து எப்படியெல்லாம் நம்ம மெனக்கெட வேண்டி இருக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன். ஓகே. ஸோ மெனக்கெட வேண்டியது இருக்குன்னு கேட்டீங்க. கரெக்ட். ஆக்சுவலி அது கரெக்டு தான். ஏன் அது கரெக்டுனா நம்ம யாருமே அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இல்லை. ஸோ புதுசாக ஒரு விஷயம் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம், நம்மளுக்காகனே இருந்தாலுமே, நம்ம ஹெல்த்துக்காகனே இருந்தாலுமே நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுல அவ்வளோ டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைலும் அந்த மாதிரி கிடையாது, நம்ம வேலையும் அதே மாதிரி நம்ம வச்சுருக்க மாட்டோம். அந்த ஒர்க்கில் டைமிங் எப்படி இருக்கும், அந்த டைமில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் நம்ம உட்காந்துருப்போம். பட் ரீசன்ஸ் இது எல்லாமே ரீசன்ஸ் தான். இது எல்லாத்தையும் நம்ம மாற்ற முடியும். மெயினாக என்னென்னா ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் கொண்டு வந்தால் தான் நம்ம என்ன கோல் அச்சீவ் பண்ணாலும் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ ஒரு ஃபிட்னஸ் அப்படின்னாலே, ஹெல்த்தி ஆகணும் அப்படின்னாலே எல்லாரும் மைண்டில் ஃபஸ்ட்டு யோசனை வருது, நான் போய் ஜிம் ஜாயின் பண்ணுறேன், நான் ஜிம்முக்கு மெம்பர்ஷிப் போட்டேன், 4 ஜிம் போகிறேன், அவ்வளோதான் ஃபிட் ஆயிடுவேன். ஆக்சுவலி அது கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஃபிட் ஆக முடியும். நீங்கள் வீட்டில் இருந்து ஹோம் ஒர்க் அவுட் பண்ணி கூட ஃபிட் ஆக முடியும். தேர் இஸ் ஒன் கான்செப்ட் கால் கேலிஸ்தெனிக்ஸ். கேலிஸ்தெனிக்ஸ் கான்செப்ட் வந்து எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் பாடி வெயிட்டை வச்சு மட்டும் நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறது தான் கேலிஸ்தெனிக்ஸ். ஸோ அது வேர்ல்டு வைடாக நல்லா ஃபேமஸாக இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். பட் ஆனால் ஜிம் அப்படிங்கிறது பாடி பில்டிங்கை பேஸ் பண்ணி அதிகமாக இருக்கிறது. ஸோ நிறைய பேருக்கு அதில் இன்ஸ்பயர் ஆகிறதால அதில் போவாங்க. இப்போ ஜிம்மில் ஜாயின் பண்ணியாச்சு, நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். என்னோடய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள், நான் 2 இயர்ஸாக ஜிம் போயிட்டுருக்கேன், ஆனால் நான் நினச்ச கோலை இப்போ வரைக்கும் அச்சீவே பண்ண முடியல, எனக்கு பாடியில் எந்த சேஞ்சஸுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. ஸ்டார்டிங்கில் எனக்கு இருந்துச்சு, ஒரு மாதம் நல்லா சேஞ்சஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு சேஞ்சஸுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே ஈஸியாக ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று சரி கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் சரி ஜிம் போனால் அச்சீவ் ஆயிரும், அங்கே நம்ம கஷ்டத்தை போடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இது ரெண்டுமே தப்பு. ஒன்று, நம்ம ஹெல்த்தை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே இருந்த லைஃப் ஸ்டைலில் தான் நம்ம உடம்புக்கு கெடுத்துட்டோம். ஆமாம், உண்மை. இப்போ நம்ம அதே லைஃப் ஸ்டைலில் தான் நான் இருப்பேன், இருந்துக்கிட்டே நான் அதை ஹெல்த்தி ஆக்கணும்,
ஏதாவது ஒரு மாத்திரையை வச்சோ இல்லை ஒரு பவுடரை வச்சோ நான் ஹெல்த்தி ஆக்கிக்கிறேன் அப்படி அதுதான் நிறைய பேர் தேடுறதே. எடுத்தோடனே நான் வெயிட் லாஸ், எனக்கு வெயிட் லாஸ் ட்ரிங்க், இப்போ நார்மலாக ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ போகும்போது நிறைய ஃபிட்னஸ் லைக் ஹெல்த் ரிலேட்டடாக ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதில் மெயினாக ஒன்று இருக்கிறது என்னென்னா ஒரு லெமன் வாட்டர் மார்னிங் ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்கன்னா 30 டேஸில் வெயிட் லாஸ் பார்த்துடலாம். லெமன் வாட்டர் காலையில் குடிச்சிட்டு மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டுட்டு நைட்டு பிஸா சாப்பிட்டுட்டு இருந்தா 30 டேஸ்லாம் ரெடி சாப்பிடுது. ஆக்சுவலா இங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ லெமன் வந்து ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட், அதை நம்ம டைரக்டா மார்னிங் வெறும் வயித்துல அதை கன்சூம் நம்ம அதை இன்டேக் எடுத்துக்கும் போது குடல்ல வந்து அல்சர் வந்துரும்ட்டு டாக்டர் சொல்ல நானே கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி எந்த ஒரு முட்டாள்தனமா இல்லையா? அது வந்து காலையில வெறும் வயித்துல யாராவது எந்த ஒரு வடிகட்டின முட்டாளாவதும் அந்த ஹாட் வாட்டர்ல லெமனை பிழிஞ்சு குடிப்பானா? எனக்கு அது ஒரு கேள்வி, இதை பத்தி சொல்லுங்களேன். அது குடிக்கலாம். ஆக்சுவலா அது என்னன்னா லெவல் ஆஃப் லெமன் வந்து கம்மி பண்ணணும். அதனாலதான் அதை வந்து நம்ம வாட்டர்ல யூஸ் பண்றோம். ஸோ வாட்டர்ல யூஸ் பண்ணும்போது அது டைல்யூட் ஆயிரும். ஸோ அது எடுத்துக்கலாம். அது டீடாக்சிஃபிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி ஏன் அந்த மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் அதை எடுக்கணும்னா அது நம்ம எடுக்கும்போது நம்ம பாடியில் இருக்கிற லைக் டாக்ஸிக் வேஸ்டெல்லாம் நிறையா இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து வர்றது தான். நம்ம எப்படி ஜங்க் ஃபுட்டெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி டாக்ஸிக் வேஸ்ட்லாம் நிறையா இருக்கும், தேவையில்லாத விஷயங்கள். ஸோ அதெல்லாம் கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கலாம். பட் அந்த லெமனோட அளவுங்கிறது அதிகமாக போட்டு கிடையாது, கம்மியாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது ஒர்க் ஆகும், டீடாக்ஸ் பண்ணும். பட் அந்த டீடாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் டாக்ஸிக் வேஸ்டெல்லாம் நீங்கள் உள்ளே அனுப்புனீங்கன்னா அப்போ அதோட எஃபெக்ட் என்னவா இருக்கும்? அப்போ அது எதுவுமே அதை எடுத்துக்கவே வேண்டாமே. அதை எடுத்துக்கவே வேணாம். ஆனால் எல்லாருமே அந்த ஈஸியாக நான் கொண்டு வரணும், எனக்கு வந்து பிஸி லைஃப் ஸ்டைல், எனக்கு ஒரு டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எனக்கு ஈஸியாக ஏதாவது ஒரு மாத்திரை மாதிரி இருந்தால் நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு சரி பண்ணிடுவேன். ஆக்சுவலி அது ஒர்க் ஆகாது. மாத்திரை மாதிரி சாப்பிடணும்னா நடக்கும். ஃபியூச்சரில் டாக்டர்கிட்ட போனால் நிறையா மாத்திரை கொடுப்பாங்க, சாப்பிட்டு ஆகணும். நம்ம ஒழுங்காக உடம்ப பார்த்துக்கலாம். ஆனால் அந்த டைமில் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டாகணும் அதையும். ஸோ நோ பெயின் நோ கெயின். டெஃபினெட்லி நோ பெயின் நோ கெயின். அண்ட் இதை வந்து பெயினாக பார்க்கறது தான் இதில் ப்ராப்ளமே. இதை பெயினாக பார்க்கக்கூடாது. நம்ம உடம்புக்காக பண்ணுறோம், நாம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுறோம். நம்ம இந்த சேஞ்சை கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன மாதிரியான சேஞ்ச் என்விரான்மெண்ட்டில் நடக்குங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த சேஞ்சை கொண்டு வரதுலேயே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட் தான். ஸோ அதனால தான் என்னென்னா நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், நார்மலாக 3 times a day சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த 3 times a day என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னாலே கஷ்டமாக இருக்குது நிறைய பேருக்கு. எது கிடைக்குதோ நம்ம பாட்டுக்கு சாப்பிட்றேன், அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்படி இருந்தால் டெஃபினட்டாக நம்ம ஹெல்த்தை நம்ம தான் கெடுக்கிறோம். கண்டிப்பா அது நம்ம சின்ன சின்னதாக நம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்து மாற்ற முடியும். ஆனால் அந்த எஃபர்ட்டை எடுக்கிறதுக்கு யோசனை வருது, இவ்வளோ பண்ணணுமா, இது பண்ணணுமா, அது ஏன்னா ரீசன் என்னென்னா நம்ம இது வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுன்னு சொல்லலாம். நம்ம வந்து கூகுள்லேயோ மோஸ்ட்லி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படி. அதில் ஒரு 100 வீடியோஸ் நானே பண்ணியிருக்கேன், 100 வீடியோஸ் வரும். 100 வீடியோஸ்லேயும் 100 விதமான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதில் எதில் நம்பகத்தன்மை இருக்குங்கிறது ஒன்று இருக்கு. ஆமாம். இப்போ என்ன நடக்கும்னா நீங்கள் 100 விஷயத்தையும் மைண்டில் ஏற்றுப்பீங்க. இப்போ மைண்ட் எப்படி யோசிக்கணும், நாம் இப்போ ஒல்லியாகிறதுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணணுமா, இவ்வளோ விஷயம் பண்ணுறது நம்மளால இப்போ முடியுமா, முடியாது, அப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களை இது எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆக போகிறது இல்லை. இப்போ ஈவன் ஒர்க் அவுட்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 1000 ஒர்க் அவுட் இருக்கும். இப்போ 1000 ஒர்க் அவுட்டும் நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு தேவையான ஒர்க் அவுட்னு பார்த்தா ஒரு 10லேருந்து 20 ஒர்க் அவுட் தான் நீங்கள் உங்களுக்கு தேவையப்படும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனாலே ஹெல்த்தியாக இருப்பீங்க. பட் அதை விட்டுட்டு நான் வந்து எல்லாத்தையும் நான் பார்க்க போகிறேன், எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் பார்க்குறேன், ஒருத்தன் ஒன்று பெஸ்ட்டுன்னு சொல்ல தான் போகிறான். ஏன்னா அவனுக்கு அது பெஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் ஆக்ஷனே எடுக்க மாட்டீங்க, நீங்கள் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஓகே இது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, என்னால் எடுத்துக்க முடியல, ரொம்ப நிறையா இருக்குது, கஷ்டம் அப்படின்ட்டு விட்டுடுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சொல்லுவார் திரும்ப நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் கொண்டு வரணும், இதெல்லாம் மாற்றணும். அப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நிறைய பேரால் டயட்டே மாற்ற முடியாது. ஆமாம், எனக்கு இதே பழகிடுச்சு சின்ன வயசுலேருந்து, நான் இதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன்பாங்க. அப்படி ஃபாலோ பண்ணதால தான் இந்த இஷ்யூவே வந்திருக்குன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது அவங்களால.
பரவாயில்ல அப்படியே இருந்துக்கிட்டும் அப்படிங்கிற மாதிரி கஷ்டமும் பட்டுப்பாங்க அந்த டைமில். அப்புறம் அதுக்கு வருத்தமும் பட்டுப்பாங்க, என்ன நான் தான் இப்படி பண்ணி இப்படி ஆயிட்டு அப்படின்னு வருத்தப்பட்டு. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி, நீங்க ஒர்க் அவுட்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ இப்போ நமக்கு ஒரு பைசெப்ஸ்ல ஆம்ஸ் ஏத்துறதாகட்டும், இல்லை தைஸ் நம்ம ஏத்துறதோ, இந்த மாதிரி செஸ்ட் ஏத்துறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னும் நிறைய எனக்கே தெரியாது. இருந்தாலும் இதெல்லாம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒர்க் அவுட்ல எனக்கு வந்து இப்போ தொப்பை இருக்குன்னா அந்த பெல்லி ஃபேட்டை மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணிட்டு நல்லா சிக்கன்னு சிம்ரட் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்ட்டு பசங்களோ பொண்ணுங்களோ ஆசைப்படுறாங்கன்னா, அதுக்கு மட்டும் தனியா செப்பரேட்டான ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே இருக்கா? ஃபேட் பொறுத்த வரைக்கும் நம்ம பாடியில் ஓவராலாக தான் ரெடியூஸ் ஆகும். நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஸ்டொமக் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுறோம், ஆப் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆப் ஒர்க் அவுட் நிறையா இருக்குது. ஸோ அது மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன்னா நம்மளுக்கு பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆகணும். பட் ஆனால் அது ரெடியூஸ் ஆகிறது எப்படி ரெடியூஸ் ஆகும்னா, ஓவராலாக நம்ம பாடியில் என்னெல்லாம் ஃபேட் இருக்கோ அதில் லாஸ்ட்டாக நம்மளுக்கு எப்படி எங்கே ஃபேட் இப்போ டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிருக்கோ அங்கே தான் ஃபஸ்ட்டு ரெடியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிருக்கோங்க, அது வந்து கடைசியாக தான் ரெடியூஸ் ஆகும். ரீசன் என்னென்னா அதெல்லாம் ஸ்டபர்ன் ஃபேட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். அண்ட் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, ஸ்பாட் ரிடக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். அது பாசிபிளே கிடையாது. அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் ஸ்பாட் ரிடக்ஷன் சயின்டிஃபிக்கலி நாட் பாசிபிள். அது வந்து நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, ஓவராலாக தான் நம்ம பாடியில் தான் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போ மென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஓவர் இதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அதை பற்றி சொல்லுங்களேன். ஓகே, ஸோ இன்டென்சிட்டி, இது வந்து இன்டென்சிட்டி ஆஃப் த ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஹை இன்டென்சிட்டியில் லாங் டேர்முக்கு நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக நம்ம பிளட்டு வந்து சர்க்குலேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் யாருக்கு அப்படின்றது, ஏற்கனவே அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இஷ்யூ இருக்குது, அவங்க ரொம்ப இன்டென்ஸாக பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கொலஸ்ட்ரால்லாம் ரெடியூஸ் ஆகிட்டு இன்டென்சிட்டி வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் வராது. ஒன்ஸ் ட்வைஸ் அந்த மாதிரிலாம் வராது. தொடர்ந்து ஹை இன்டென்சிட்டிலேயே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப பீக்லேயே போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது டெஃபினெட்லி நார்மலாக நம்மளுக்கு பிபி வந்தாலே பிளட் ஃப்ளோ பீக்கில் தான் போகும். ஸோ அது ரொம்ப டைமுக்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வச்சுட்டு அது எல்லாமே அளவு தான். ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி, டயட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே அளவு தான். அளவு நம்ம மெயின்டைன் பண்ணலன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். நம்ம நினச்ச கோலை அச்சீவ் பண்ண முடியாது, இன்னும் கெடுக்க வேணாம் செய்வோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஹார்ட் இஷ்யூ அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் ஏஜும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம இது வரைக்கும் ஒர்க் அவுட்லாம் பெருசாக பண்ணதில்லை, பட் நம்ம ஹை இன்டென்சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் நாட் அட் ஆல் கோயிங் டு ஒர்க் அவுட். டெஃபினட்டாக ஹார்ட் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் அரெஸ்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து மெயின் திங் ப்ராப்பர் நாலேஜ் இல்லாதது தான். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம், ஏன்னா மோஸ்ட்லி இப்போ வந்து சோஷியல் மீடியா தான் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கு. ஸோ ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த ஒர்க் அவுட் பண்ணால் அந்த ரிசல்ட் வரும். ஆனால் யார் இதை பண்ணலாம், எந்த நிலைமையில் இருக்கிறவங்க பண்ணலாம், அதெல்லாம் இருக்குது. நிறைய பேர் எனக்கு கிளைண்ட்டாக வரவங்களே கேட்குறது என்னென்னா, எனக்கு வந்து ரொம்ப நல்ல இன்டென்ஸான ஒர்க் அவுட்னா நீங்கள் எது கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. எதுக்காக உங்களுக்கு இன்டென்ஸான ஒர்க் அவுட் தேவைப்படுது? ஏன்னா ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்லாம் தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த லைன்லேயே இருக்க போகிறது கிடையாது, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தேவைப்படும். நீங்கள் வந்து நார்மல் ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண போகிறீங்க, பட் ஹெல்த்தியாக இருக்கணும். நீங்கள் 60 வயசுலேயும் 70 வயசுலேயும் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரீங்க அப்படின்னால் உங்களுக்கு ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்லாம் தேவையில்லை. நார்மலாக நம்ம பாடிக்கு என்ன தேவை, பேசிக் ஸ்ட்ரென்த், ஃப்ளெக்சிபிலிட்டி, பேலன்ஸ், இதெல்லாம் ஓவராலாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஜஸ்ட் ஸ்ட்ரென்த் மட்டும் போதுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ பாடி பில்டரை எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு லுக் வைஸ் பெட்டராக இருப்பாங்க. பட் அந்த லுக் வந்து ஃபங்க்ஷனலாக இருக்குமான்னு கேட்டால் எல்லாரும் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் ஃபங்க்ஷனலாக இல்லை ஜஸ்ட் லுக் வைஸ் மட்டுமா அப்படிங்கிறது. நான் ஏஸ்தட்டிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபங்க்ஷனல். நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம், அந்த ஒர்க் அவுட்டால் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுது. அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம இன்னொரு டே டு டே ஆக்டிவிட்டியில் ஏதோ ஒரு ஒர்க் நம்மளுக்கு பெட்டராக பண்ண முடியுது அப்படின்னா தான் அதுதான் ஃபங்க்ஷனல். ஸோ ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் இஸ் வாட் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ். ஓகே. ஸோ அந்த சேஞ்ச் தான் கொண்டு வர வேண்டியதாக இருக்கும்.